பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். பின்னும் நான் சொல்கிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தர்க்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போல சொல்கிறேன். அநேகர் மாமிசத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 3 வசனங்களில் பவுல் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. இந்த கொரிந்து சபைக்குள்ளே வந்திருந்த சிலர் தங்களை அவங்க உயர்த்தி கொண்டு அவங்க தங்கள் அனுபவங்களையும் அந்த சாதனைகளையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலாக தான் பவுல், நான் பேசுவது கர்த்தருடைய சித்தத்தின் படி அல்ல, உங்கள் பெருமையை வெளிப்படுத்துவதற்காக நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி அந்த விதத்தில் தான் அவர் ஒரு எச்சரிப்போடு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், பவுல் யாரும் என்னை புத்தி இல்லாதவன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தன்னை பற்றி பெருமையாக பேச வேண்டிய சூழ்நிலையை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு ஊழியக்காரனின் உண்மையான மதிப்பு அவன் எவ்வளோ பேசுகிறான் என்பதில்லை, அவன் எவ்வளவு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் என்பதில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், யோவானை நம்ம பார்க்குறோம், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும்ன்ட்டு நம்ம அதில் அப்போஸ்தலனாகிய அந்த யோவான் ஸ்நானகன் அவர் சொல்கிறார். பாருங்கள், ஒரு விளக்கு எடுத்துட்டிங்கன்னா என்னை பாருங்கள் என்று அது ஒருபோதும் சொல்லாது, அது எரிந்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. அதுபோல் உண்மையான ஒரு ஊழியக்காரனை உயர்த்தாமல் கிறிஸ்துவை உயர்த்தும் ஒரு மெழுகுவர்த்தி. அது எரிஞ்சு, அது தன்னையே எரியறதுக்கு ஒப்பு கொடுத்து எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுக்குது. அதுபோல தான் ஊழியக்காரங்க இருக்கணும், கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்தணும். ஆமேன். பாருங்கள், பவுல் சொல்வது தான் இப்படி பேசுவது கர்த்தருடைய கட்டளையின்படி அல்ல என்பதாகும். அது இந்த 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எல்லா பேச்சும் ஆவிக்குரிய அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாரு. இதன் மூலம் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை நம்ம கிடைக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆவிக்குரிய வார்த்தை போல தோன்றும் பேச்சும் தேவனிடத்தில் வந்தது என்று நாம் ஒருபோதும் அதை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவர் வேதாகம வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம், ஆனால் அவருடைய நோக்கம் தன்னை உயர்த்துவதாக கூட இருக்கலாம். நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்போ இதில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்குறோம். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டோட மகிமைக்காக செய்ய வேண்டும். இதனால் கிறிஸ்து உயர்த்தப்படுகிறாரா அல்லது நான் உயர்த்தப்படுகிறேனா? நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். நம்மளை கொண்டு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறாரா இல்லை நம்ம உயர்த்தப்படுகிறோமா? ஒரு காரியம் செய்யும்போது இந்த கிறிஸ்து மகிமைப்படுவாரா, இதில் நாம் மகிமைப்படுவோமா என்பதை நாம் ஒவ்வொரு டைமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, பலர் தங்களோட மாமிசத்தின்படி பெருமை பாராட்டுவார்கள். அதாவது மனிதன் அந்த சாதனை, பதவி, அறிவு, அனுபவம், புகழ்ச்சி இதெல்லாம் வைத்து தங்களை உயர்த்திக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அளவுகோல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நான் எவ்வளோ பெரியவன் அல்ல, கிறிஸ்து என்னில் எவ்வளவு தெரிகிறார் என்பதுதான் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் எரேமியாவில் பார்த்தோம் என்றால், எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களே, ஞானி தன் ஞானத்திலும் பலசாலி தன் பலத்திலும் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்திலும் பெருமை பாராட்டாமல் கர்த்தரை அறிந்திருப்பதில் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் கூட நம்மளை பெருமையாக மேட்டிமையாக எண்ணவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்க்க ஒரு சின்ன கதை மூலமாக நாம் முக்கியமானதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு கிராமத்தில் 2 விளக்குகள் இருந்துச்சு. ஒன்று மிக அழகானது, அது தங்க நிறத்தில் அப்படியே பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது எப்போதும் என்னை பாருங்கள், நான் மிகவும் எவ்வளோ அழகான விளக்கு அப்படின்னு சொல்வது போல் அது பெருமைப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் மற்றொரு விளக்கு ஒரு சாதாரணமானது, ஆனால் அது இரவு வந்தவுடன் எரிந்து அந்த பாதையில் நடக்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு வயதானவர் இருட்டில் அந்த வழியாக வந்தார்.
இந்த அழகான விளக்கு இருந்த இடத்தில் வெளிச்சம் இல்லை. அழகான விளக்கு தான், ஆனால் அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை. ஆனால் சாதாரண விளக்கு இருந்த இடத்துல வெளிச்சம் நிறைந்திருந்தது. அப்போது அந்த வயதானவர், விளக்கின் மதிப்பு அதன் அழகில் இல்லை, அது தரும் வெளிச்சத்தில் இருக்கிறது என்று அந்த முதியவர் சொன்னார். அதுபோல தான், இது போல தான் ஊழியத்தோட மதிப்பு நம்முடைய புகழில் கிடையாது. நம்மளை புகழ்வதனாலே நான் அப்படி இப்படி நோ நெவர். நம்மளை புகழ்வதனாலே ஒன்றுமே கிடையாது. நம்மால் கிறிஸ்துவின் வெளிச்சம் பிறருக்கு தெரிகிறதா, அதுதான் முக்கியம். அதில் தான் இருக்குது. கிறிஸ்து மகிமைப்படணும். பெருமை என்னை பாருங்கள் என்பது சொல்வது பெருமை. தாழ்மை என்பது கிறிஸ்துவை பாருங்கள் என்று சொல்வதுதான் தாழ்மை. ஆமேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கமாக சொல்கிறார். அவர் எப்போது கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் என்று தான் அவருடைய இருதயத்தில் சிந்தனை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, அவர் எல்லாம் பேசுவது எல்லாமே கிறிஸ்துவை பற்றியேதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் அநேக காரியங்கள் இதன் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒருபோதும் நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சி அது நமக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்து, இதற்கு உரியவர் கிறிஸ்து. அவருடைய கிருபை, அவர் தான் என்னை நடத்துறது, அவர் தான் செயல்படுத்துறது, அவர் தான் என்னை இயக்குகிறது. கர்த்தர் நாம மகிமைப்பட்டும். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாதாக, ஆண்டவருக்கே கிருபை உண்டாவதாகன்னு சொல்லி நாம் ஃபுல்லாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நம்மளை உயர்த்துகிற ஸ்தானத்தில் வரக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் அநேக காரியங்கள் திட்டமாக பேசி கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நமக்கு எந்த புகழ்ச்சி தானாக வருமே என்றால், ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தருக்கு புகழ், இதை தான் நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு அந்த புகழ்ச்சியை கொடுத்து விட வேண்டும். நமக்கென்று நினைத்து இருதயத்தில் பெருமையோ அதை நினைத்து ஒரு பூரிப்போ நாம் ஒருபோதும் அதை நமக்கென்று எடுத்துக்கொண்டால் அது லூசிபரோட ஸ்பிரிட், பெருமை நாவி உள்ளுக்குள்ளே வந்துவிடும். அந்த பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நான் முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரை என்னை முழுவதுமாக தாழ்த்துகிற கர்த்தாவே, நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே, என்னை விருப்பத்தை எடுத்திருக்கிறேன், நன்றி தகப்பனே என்று சொல்லி அர்ப்பணிப்போட நாம் ஒரு புதிய நாளை துவங்குமா? இந்த சிந்தையோடு, இந்த வசனத்தின் மூலம் அநேக காரியங்கள் நம்மளோடு பேசியிருக்கிறார். நாம் இதற்கு அர்ப்பணித்தவர்களாக புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொடுத்துக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின்படி நீர் அநேக காரியங்களை எங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் ஒருபோதும் சிந்தையில் கூட, நடக்கையில் கூட, எங்கள் எண்ணத்தில் கூட எங்களை குறித்து மேன்மையோ பெருமையோ நாங்கள் ஒருபோதும் அடைந்து விடாதபடி எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை இயக்குகிற நீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை யாராவது மனிதர்கள் உயர்த்தினாலோ புகழ்ந்தாலோ அது எல்லாம் உமக்கே உரியது ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்கள் கையில் இருக்க களிமண் ஆண்டவரே. குயவன்கிட்ட களிமண் பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. எங்களை உருவாக்குற நீர் ஆண்டவரே. அப்பா எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் உமக்குத்தான் சொந்தம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உமக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக, உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பணிபுரிகிற ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்த தூரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி இந்த துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறப்பா. இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.